ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருமே முருங்கைக்கீரையே வேண்டாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் முருங்கைக்கீரையை துவையலாவோ பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட பிடிக்காத பெரியவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி முருங்கைக்கீரை செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கொஞ்சம் நல்லா பிஞ்சு தலையாக எடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2-3 டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முளைக்கட்டின கொண்டக்கடலை இல்லைங்க, நம்ம நார்மலாக 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்த நாளே அந்த கொண்டக்கடலை இந்த ரெசிபி செய்யலாம். இந்த கொண்டக்கடலை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேங்க. அதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலைகளை சேர்த்துக்கலாம். முருங்கை இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தினதாக இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சாக எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின இலையாக இருந்தால் அதோட தோற்பு சுவை அந்த அளவுக்கு அந்த டிஷ்க்கு டேஸ்ட் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் பிஞ்சு தலையாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாதுங்க. பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அடிச்சு எடுக்கணும். கொண்டக்கடலை அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடித்து எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொரகொரப்பாக கொண்டக்கடலை அங்கங்கே தட்டுப்படுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதே மாதிரி கீரையும் ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. கீரையும் அங்கங்கே தட்டுப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் ஒரு 4-5 டைம் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 8-10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற கொண்டக்கடலைக்கு முருங்கைக்கீரைக்கு தகுந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இஞ்சி சேர்த்துனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாலும் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். அடுத்தது கூட 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடயும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அடிச்சு எடுத்துக்கணும். அங்கங்கே லைட்டாக அந்த பூண்டு தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டும் சோம்பும் தட்டுப்படுற மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரையிலையும் கொண்டக்கடலையும் அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருவோம் இல்லைங்களா, சீரகம், சோம்பு, வரமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. நல்லா நாம்பி பிடிக்கும்போது அப்படியே உருண்டை ஏகவாக பிடிக்க வரணும். கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வடையாகவும் தட்டி எடுத்துக்கலாம், இல்லை கோலா உருண்டை மாதிரி இந்த மாதிரி உருண்டைகளாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் வச்சுருக்கீங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதமான சூடானதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற வடைகளையும் உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம். வடைகளாக தட்டி கொடுக்குறத விட உருண்டைகளாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க இன்னும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதில் கீரை இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வெளியே மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், லஞ்சுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கவும் கொடுக்கலாம். கீரை எந்த டைமில் சாப்பிட்டாலுமே குழந்தைங்க கீரை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இது அருமையான ரெசிபியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி வடையும் அந்த உருண்டையும் போட்டதுக்கப்புறமா உடனே கிளறக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு டைம் பரட்டி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த பச்சை நிறம்லாம் மாறி இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான கொண்டக்கடலை முருங்கைக்கீரை வடை இல்லைனா கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. முருங்கைக்கீரையே எனக்கு பிடிக்காது, சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதில் முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். அடுத்ததாக மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வடை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெளியே மொறு மொறுன்னு இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முருங்கைக்கீரை வடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.